இண்டிவிஜுவல் ஹீரோவாக நடித்த படம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கற்றல் தமிழில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பசங்களை தேசிய விருது வாங்கி அப்புறம் ஒரு சிலர் மிகப்பெரிய வெற்றி பார்த்து இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோவாக அப்ளை பண்ணுறேன்ற பாயிண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வந்து அப்துல் மஜீத் சார் தமிழன் விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தென் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுவே ஒரு பெரிய இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு பேராசை இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசையை வந்து கடவுள் நிறைவேற்றிட்டாரு. என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. கேமராமேன் வேல்முருகன் சார், நிருஜா சாரோட அசிஸ்டன்ட். இந்த படம் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஷூட்டிங். எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே எல்லாம் ஷூட் பண்ணோம். அப்படிங்கிறப்போ சில விஷயம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லாமல் இடம் கேமராஸ் வச்சு அப்படின்னு ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி ஷூட் பண்ணியுமே நாங்கள் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ஒரு தரமான படமாக அவர் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கு வந்து கேமராமேன் வேல்முருகன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். தென் படத்தில் வந்து இப்போது பெண்ணே பெண்ணே அப்படின்னு ஒரு சாங் வந்து பெரிய ஹிட் ஆகிட்டுருக்கு. படத்தில் ஜேவி சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 சாங். பட் அது எனக்கு பிடிச்சதும் பெண்ணே பெண்ணே சாங், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதும் பெண்ணே பெண்ணே சாங் தான். உண்மையிலே அந்த சாங் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நாமூத்துக்குமார் சார் வரிகள்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் கற்றல் தமிழில் பார்த்தீங்கன்னா பரபர பட்டாம்பூச்சி, அதான் நான் ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலாக யுவன் சங்கர் சார் மியூசிக்கில். அதுவும் எழுதுனது பார்த்தீங்கன்னா நாமூத்துக்குமார் சார். இப்போ இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. இதுவும் நாமூத்துக்குமார் சார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாமூத்துக்குமார் சாருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் இந்த படத்தில் என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பெரிய ஆர்டிஸ்ட் நாசா சார் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்கள் டீம் சார் எங்களுக்காக ஒரு சின்ன படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நாசா சார் பெரிய தேங்க்ஸ். அண்ட் தீபடி கணேஷன் என் கூட ஒரு குரூவே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குப்பை பொறுக்கிறவங்க பேஸ் பண்ணின ஸ்டோரி. இது வரைக்கும் யாரும் அதிகமாக டச் பண்ணாத ஒரு ஏரியா. அதை விட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, தூய்மை இந்தியா. அதை பேஸ் பண்ணி சில விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, அவங்களோட குப்பை பொறுக்கிறவங்களோட அந்த கல்ச்சரை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா அதை லேர்ன் பண்ணால் தான் அது அந்த கேரக்டர் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னாரு. சரி, அதுக்காக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஐ மீன் ஷூட்டிங்கில் இல்லாத சமயமாக அங்கே ஷூட்டிங்கில் இருக்க சமயம் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பழகிறத பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. அது தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமாக என்னோட ஃபஸ்ட்டு என்னை மாற்றிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் இப்போது யூஸ் பண்ணுற அந்த குப்பைகளை வந்து ரோட்டில் போடுறதோ இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ரோட்டில் போடுறது அப்படி எல்லாரும் மாதிரி தான் நான் இருந்தேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நான் இப்போ காரில் எதாவது சாப்பிட்டு போகிறேன்னா என்னோட பாக்கெட்டில் வச்சுக்குவேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் இருக்கும். டஸ்ட்பின் எங்கேயா பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் போடுறேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் அது ஒரு சின்ன ஸ்பார்க் வரும் அப்படின்னு நம்புகிறோம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஹீரோவாக பண்ண படங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்குது. ஜூலை 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து ஒரு ஆதரவாக தரணும். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஆரா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு பைசா இது எங்கள் எல்லாரோட ஒரு ட்ரீம். இத்தனை நாளாக வெயிட் பண்ண ஒரு நாள் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மஜித் அங்கிளுக்கு தேங்க் பண்ணணும். ஒரு நியூ கம்மர் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷார்ட் எனக்கு அவர் நின்று டீச் பண்ணுவார். ஸோ அவர் சொன்னதை நான் அப்படியே செஞ்சேன், அவ்வளோதான். அதுக்கு மஜித் அங்கிளுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தாலும் சாரி. அண்ட் தென் கேமராமேன் சார், வேல்முருகன் சார்,
அவர் கூட நான் இது வரைக்கும் அவ்வளோ பேசினதே கிடையாது. பட் ஆனால் அவரோட மேஜிக் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் எனக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜேவி சார் ஒரு அழகான சாங்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கொடுத்ததுக்கு. என்னோட ஃபேவரட் சாங் பெண்ணே பெண்ணே ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். நீங்கள் எல்லாரும் சாங்ஸ் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் தான் ஹீரோன்னு சொல்லும்போது ரொம்ப பயந்தேன் நான். பிகாஸ் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஸ்பாட்லேயும் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் ஆனால் என்னை கூப்பிட்டு நீ நல்லா பண்ணுறம்மா, ஈஸியாக பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ஸோ ஸ்ரீராமுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும், அந்த சாங் எழுதுனவங்களுக்கும், நாமுத்குமார் சார் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எங்கள் சாங் கோரியோகிராஃப் பண்ணவங்க விஜி அப்படின்ற ஒரு கோரியோகிராஃபர், அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு அழகாக சாங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் படம் தியேட்டர்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பார்த்து இதே மாதிரி உங்களோட கமெண்ட், ரிவ்யூ, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் வேணும். எல்லோரும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. நான் இந்த மூவியில் செகண்ட் இயர் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தமிழில், அண்டர் த டிரெக்ஷன் ஆஃப் மஜித் சார். என்னோட செகண்ட் மூவி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்னடாவில் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்லி ஐம் மெடிசன் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் மெடிசன் பண்ணிகிட்ருக்கேன். மஜித் சார் பார்த்தீங்கன்னா இஸ் லைக் எ ஃபேமிலி மெம்பர் டு மீ. ஃபர்ஸ்ட் மூவி வந்து லைக் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. எனக்கு ஆக்சுவலி பண்ணணும்னு நினச்சேன் பிகாஸ் ஐ ரியலி லைக் இட். அண்ட் to get introduced through a director like Majid வந்து I feel very proud because தமிழன் மாதிரி ஒரு மூவி கொடுத்துருக்காரு, ஹிட் மூவி. And I want to thank the entire cast, Velmurugan sir, cameraman, the assistant directors, and the entire crew. All of them have done the great job. And settle வந்து director always wants the perfection, hard work எல்லாம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவியில் நடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தது மஜித் சார். Thank you so much for that, sir. And thank you for your encouragement and support. I'm very happy to be a part of this movie, and I thank the entire cast. I'm looking forward for the success of this movie. Thank you. நான் ஜேவி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மஜித் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் ஒரு தமிழன், ஸோ விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்ல ஸ்டோரி கேட்டதப்ப என்னமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் ரீரெக்கார்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நிறைய கைட் பண்ணார் என்ன. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ், ஹேமாம்பிகா, ஜெகதீஷ் அண்ட் யாசின் இவங்க பாடியிருக்காங்க. ரோகேஷ், நாமுத்குமார் சார் அண்ட் சிவசுப்ரமணியன் சார் இவங்க வந்து பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா சாங் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து நான் சினிகோடாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மஜித் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் வந்து அவர் தமிழன்னு ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த படம் எனக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப பயம் இருந்தது. பட் வந்து டைரக்டர் வந்து ஃப்ரண்ட்லியாக வந்து இந்த படம் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணேன், எல்லா ஏரியாவிலும் வந்து லைவாகவே நம்ம வந்து படம் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணார். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே லைவாகவே எந்த இடமே வந்து ஒரு குப்பத்தில் ஷூட் பண்ணும்போது அந்த இடம்னு சொல்லி பார்க்காம ரொம்ப லைவாகவே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், ஹீரோயினி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் படத்தோட ஃபைட் மாஸ்டர் ஸ்டண்ட் போட்டி பேசுகிறேன். மைசாரி டைரக்ஷனில் நான் பண்ணுற முதல் படம். மைசாரி இருக்கிறது விஜய் சார் வச்சு தமிழ் ஒரு படம் பண்ணேன். இந்த படத்தில் மைசாரி டைரக்டராக இல்லாமல் இணை தயாரிப்பாளரும் புது பரிமாணம் எடுத்திருக்காரு. மைசாரி கூட ஒர்க் பண்ணுறது எப்படின்னா ஒரு சின்ன பசங்க கூட ஒரு 26 வயசு 30 வயசு பசங்க டைரக்ஷன் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ண அவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா துரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு, வேறு எதெல்லாம் பண்ணுறாரு, ஒரு செட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர். அப்புறம் கேமராமேன் கரெக்டாக வேல்மனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்கு ரொம்ப பண்ண ஷாட்டுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணார் இந்த ஃபைட்டுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஸ்ரீராம் பற்றி சொல்லணும்னா ஒரு ரிஸ்கி ஷாட் ஒன்று பண்ணும்போது அவங்க அப்பா சார் மாஸ்டர் கொஞ்சம் பெட்டு ஓட்டு பண்ணுங்க சார் அப்படின்ட்டு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பெட் இல்லாமல் ரோப் இல்லாமல் ரொம்ப லைவாக பண்ணார். இந்த படத்துக்கு இந்த ஃபைட்டு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்டரே சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. ஒயிட் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடியூசர் ஆண்டனி பேசுகிறேன். இந்த படத்தை விஜய் சார் முதல்ல இதோட கதையை எனக்கு தான் சொன்னாங்க. இதை நான் தான் தயாரிக்கிறதா இருந்தேன். எங்களுடைய சில படங்கள் முடிவடையாமல் இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியாக படத்தை இப்போ பார்க்கும்போது மிக அருமையாக இருந்தது. சரி இதை நானே வெளியிடுறேன்னு கேட்டு என்னோட ஒயிட் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் சார்பாக இதை நாங்கள் வெளியிடுறோம். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஏன் இந்த மயக்கத்தின் டைரக்டர் கலைமாமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் நமது வேல்முருகன் ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் அவர்கள் என்னுடைய முதல் படம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஏன் இந்த மயக்கத்தில் அவர் ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்துள்ளார், மிக அருமையாக செய்துள்ளார். அதைவிட பைசா படம் மிக அருமையாக வந்துள்ளது. அதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நமது டைரக்டர் மஜித் சார் எங்களுடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டு இப்படத்தை தயாரிக்க நீங்கள் வாங்கன்னு கேட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்போது நான் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு படத்தை முடித்து விட்டார்கள். படத்தை நான் பார்த்தபோது அவர் என்னிடம் சொன்னதை விட மிக அருமையாக செய்துள்ளார். அதை நானே வெளியிடுகிறேன் என்று கேட்டு வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு வாய்ப்பு கொள்கிறேன். டைரக்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் முதல்ல நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த க்ரௌடில் நானும் ஃபோட்டோகிராஃபராக இருந்து 20 வருஷம் தான் இருந்தேன் நான். ஸோ உங்களில் வருஷம் தான் நான் இன்றைக்கி தயாரிப்பாக வந்ததுனால எல்லாம் கடவுளோட ஆசை எங்கள் அப்பாவோட இதுதான். இது நான் ப்ரொடியூசரானதை விட டைரக்டர் மஜித் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இது பண்ணார். அவர் தான் ப்ரொடியூசர் மெயின். நான் வந்து என் நண்பர் ரங்கநாதன் ராஜு சேர்த்து அவரோட சேர்ந்து அந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதை படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். உங்கள் சகோதரன் நினச்சி இந்த படத்தை நல்லா எழுதி மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற்று தாழ்மைக்கு நன்றி, வணக்கம். இந்த படத்தோட கதையை சொன்னதை விட இந்த படத்தை எடுத்த கதையே பெரிய கதை. நான் 20-25 வருஷமாக அந்த சினிமாவில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, படம் தயாரிக்கிறது ஒன்று, இந்த சினிமாவில் பெருசாக ஜெயிச்சு ஆர்டிக்காக ஜெயிச்சவங்க படம் பண்ணலாம், இல்லை நிறைய பணம் வச்சுருக்கவங்க படம் பண்ணலாம். இந்த ரெண்டு இல்லாதவங்க படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறத இதில் நான் அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதுக்கே நிறைய பிரபலங்களை கூப்பிட்டாச்சுன்னா நேரம் இல்லை, நான் வெளியே இருக்கிறேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன். இதே ஜெயிச்சவங்க பெரியவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக முன்னடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது சின்ன படம், சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு நினச்சாங்களோ என்னன்னு தெரியல. பட் ரொம்ப எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. ஏன் இந்த படத்தில் நடித்தவங்க கூட வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. படம் அக்ரிமெண்ட் போடும்போது எல்லாத்துக்குமே நாங்கள் வர்றோம், இணைகிறோம், எல்லா பேட்டிலையும் எல்லா இன்டர்வியூக்கும் வர்றாங்கிறாங்க. ஆனால் கூப்பிடும்போது லைனே கிடைக்க மாட்டேங்குது, சரியான தகவலும் இல்லை. எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஏன்னா உணர்வாக இருக்கணும். எல்லாம் மேடையில் ஏறி எல்லோரும் பெரியவங்க எல்லாம் பேசுகிறாங்க.
பட் அந்த உணர்வு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. இதை தயாரிப்பாளருங்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் அக்ரிமெண்ட் போடும்போது மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாருமே முடிவெடுத்து இந்த விஷயங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணுங்கிற விஷயத்த கண்டிப்பாக வலியுறுத்தணும். ஏன்னா ஒரு நடிகை எல்லாத்தையுமே டெக்னீஷியன் வரைக்கும் பேட்டி எடுக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள்லாம் யாரும் பேட்டி அதிகமாக எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர் சங்கமும் தான் படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அதுக்கு இன்டர்வியூக்கு விளம்பரத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த நடிகை டெக்னீஷியன் வரணுங்கிறத வலியுறுத்தணும். ரெண்டாவது படம் வந்து 1950 காலகட்டத்தில் பசிங்கிற ஒரு படம் டைரக்டர் துரை சார் டைரக்ட் பண்ணாங்க, சோபா மேடம் ஆக்ட் பண்ணாங்க. அதில் அவங்க ஒரு ஆள் இதில் குப்பை பறக்கிற தொழிலாளி நடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் படம் முழுக்க குப்பை பறக்கிற தொழிலாளி தான் அதிகமாக வச்சு எடுத்திருக்காங்க. படம் அந்த கதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த குப்பை பறக்கிறவங்களோடையே சுற்றி ஒரு 3 மாதம் அலைஞ்சிருக்கேன். ஒரு ஆண்ட்ராய்டு கேமரா வச்சுக்கிட்டு ஃபோன் வச்சு ஒவ்வொருத்தர் அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எங்கெங்கே பண்ணுறாங்க, என்னென்ன வாழ்க்கை எப்படி பதிவு பண்ணுறாங்க, எப்படி லைஃப் போகுதுங்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணேன். வீடியோ ஷூட் பண்ணி அதில் ஒவ்வொரு விஷயமா எடுத்து அவங்களுடைய அசைவுகள், அவங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே உள்வாங்கிட்டு தான் அந்த படத்தை பண்ணேன். அதில் ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது எப்படி உங்கள் லைஃப் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் செங்கல்பட்டுலேருந்து வராங்க, வேலூரில் வராங்க, அங்கேருந்துலாம் வந்து குப்பை பறக்கிறாங்க. ஒரு குப்பை கடையில் எல்லோரும் குப்பை போட குடோனில் எல்லோரும் சேவ் பண்ணிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 6 மணிக்கு குப்பை பறக்க போகிறோம், 11 மணிக்குள்ளே பறக்கிடுவோம், ஒரு 400-500 சம்பாதிப்போம் சார். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு 4 மணிக்கு மேலே போய் குப்பை பறக்குவோம், ஒரு 200-300 மறுபடியும் 6 மணிக்குள்ளே 2 மணி நேரத்தில் ஒரு 300-300 சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் குப்பை பறக்கிறாங்கன்னு, நம்ம சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே 700-800 சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ரெண்டாவது அவங்கள பற்றி விஷயமா சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு. இந்த ஏரியாவுக்குள்ளே தான் குப்பை பறக்கணும், அந்த ஏரியாவில் போய் அடுத்த ஏரியாவில் போய் குப்பை பறக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. ரெண்டாவது இந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குப்பையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணும்போது அதோடைய மறுபடியும் உற்பத்தி ஆகும்போது ஒரு வளர்ச்சி, நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு வளர்ச்சி அதிகமாக கிடைக்கிது. இதை தமிழ் படத்துலையும் ஒரு சமுதாய கருத்தை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்துலையும் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் தொழிலில் முதலீடை போட்டு வேஸ்ட் ஆகிடுறாங்க சில நேரம். ஆனால் இவங்க வேஸ்ட்டையே முதலீடாக போட்டு தொழில் செய்யிருக்காங்க. இதில் வந்து அந்த குப்பை பறக்கிறவங்க வந்து லைஃப்பில் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சமூக கும்பல் இந்த குப்பை பறக்கிறவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க அதை எதிர்த்து எப்படி போராடி எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். குப்பை பறக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். குப்பை போடுறது, தெருவில் போடுறது தான் கெட்ட விஷயங்கிறத இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் குப்பை பறக்கிறவர ஸ்ரீராம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறாரு. படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் ஷாட்டு, அதில் ஒரு சிங்கிள் ஷாட்டு, ஒரு அழக்கூடிய சீன் நான் எப்படி பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப யதார்த்தமாக, கொஞ்சம் ஓவர் டோஸ் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒரு 3 மினிட்ஸு மேலே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை கரெக்டாக பண்ணார், ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினி ஆரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மாதிரியே மேட்ச் ஆகுது. 2 பேருக்கும் ஒரு காதல். அந்த காதல்ங்கிறது வந்து வயசு கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கட்டிடக்கூடாது, கம்மியாகவும் கட்டிடக்கூடாது, லெவலாக கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அப்புறம் தீபிகா வந்து செகண்டரி என்ன பண்ணியிருக்காங்க, வில்லன் ட்ரூப்பில் வராங்க. பட் அது என்னென்னா மாடர்ன் வில்லி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹை லுக்காக அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே சென்ட்ராயன், நாசர் சார், இவங்கெல்லாம் நடிகர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ராஜசீமன், கோலிசுடா மதுசூதரன், மயில்சாமி, அப்புறம் கும்பரசாமி, இப்படி நிறைய பேர் அந்த ரேணுகுண்டால் நடித்த பசங்க, தீப்பெட்டி கணேசன், இப்படி நிறைய நடிகர்லாம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டெக்னீஷியனாக சொல்ல போனால் மியூசிக் டைரக்டர் ஜேவி,
கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் கோபங்கிறது அவர் முகத்தில் வராது. எப்பவும் சிரிப்பு தான். ஒரு 3 பாட்டு நல்ல பாட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. அதில் மூணில் ஒன்று வந்து ரிப்பீட் சாங்காக ஒன்று வருது. பெண்ணே பெண்ணுன்னு ஒரு சாங்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ டிவியில் ரேடியோலாம் வந்துட்டுருக்கு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சிக்கமுக்கான்னு ஒரு சாங்கு, அது வந்து ஒரு ராகேஷ் இருந்தார், பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டராக பண்ணார். பெண்ணே பெண்ணை சாங்கு முத்துக்குமார் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அந்த பாட்டு எல்லாமே திருப்தியாக இருக்குது. ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர். ஏன்னா இதே மாதிரி தான் தமிழன் படம் பண்ணும்போது ஈமான் என்கிட்ட கேட்பார், சார் எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா வருவீங்க அப்படின்னு அவருக்கு நான் அப்போ சொல்லுவேன். அதே தான் இப்போ ஜெயந்தி சொல்கிறேன், பாட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வருவீங்க. அப்புறம் கேமராமேன், நான் என்னமோ பயந்துக்கிட்டு தான் அவர்கிட்ட கேமரா கொடுத்தேன், கேமராமேனை போட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர், இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் வந்து ஃபைட்டு கிளைமாக்ஸில் அதை வந்து ரொம்ப ஓவர் இல்லாமல் அளவாக அந்த பசங்க எந்த அளவுக்கு சண்டை போட முடியும், எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செய்ய முடியுங்கிறத அருமையாக பண்ணியிருந்தார் ஓடி ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் எடிட்டர் அகமது, அவர் வழக்கமாக என்னுடைய படங்கள் 2-3 படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஆர்ட் பேஷண்ட உதயாமகி, அப்புறம் என் கூட எல்லாருமே இயக்குனராக தான் இருக்கிறாங்க. கலைமாமணி, சுரேஷ், ராஜா, அப்புறம் முருகேசன், இவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு நான் தயாரிக்கணும்னு முடிவெடுக்கும் போது என்கிட்ட பைசா எதுவும் கிடையாது, என்ன பண்ணலாம் என்பது எங்கள் 2-3 படங்களில் என் கூட ஒர்க் பண்ணார் பாஸ்கர். அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது, இந்த படத்தை நம்மளே பண்ணுவோம் சார் அப்படின்னு. படம் பண்ணலாம், ஓகே, கம்பெனி என்ன பேர் வைக்கலாமா நான் யோசிக்கும்போது எந்த நம்பிக்கையில் வைக்கணுமோ அதே நம்பிக்கை கான்ஃபிடென்ட்னு பேர் வச்சேன். இந்த கான்ஃபிடென்ட்னு பேர் வச்சேன்னா நானாக இருந்தாலும் என்னை விட கம்பெனியை விட கான்ஃபிடென்ட்டாக இருந்தவர் பார்க்க இந்த படம் முடிகிற அளவுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி எங்கெங்கெல்லாமோ பணம் பரட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வரவர். அதுக்கப்புறம் என்னுடைய இணை தயாரிப்பாளர் கார்த்தி ஆனந்தன், ராஜ் சார், இவங்களுக்கெல்லாம் இப்போ நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன விஷயம் இல்லை, அதாவது பைசா இல்லாதவங்க படம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம். அந்த பைசா எங்களுக்கு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் திணறிட்டு இருக்கும்போது தான் அந்த நெட்வொர்க் சாரை சந்தித்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய முறை சந்திச்சிருக்கேன், படம் பண்ணுவோம்லாம் பேசணும். படம் பார்த்து படம் மேலே நம்பிக்கையில் சரி இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நானும் உதவுறேன்னு சொல்லி அவர் முன்னாடி வந்தார். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் பெருசாக ஓடணும்னாலும் சரி, பெருசாக போகணுன்னாலும் சரி, அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லை. அதனால் இது உங்கள் படமாக நினச்சி நல்ல விஷயமா நல்லா தான் எழுதி என் படத்தை ஓட வைக்கிறதுக்கு, நம்ம படத்தை ஓட வைக்கிறதுக்கு உதவி செய்யணும் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நன்றி.